வெல்கம் கைஸ், திஸ் இஸ் ராகேஷ் குமார். போன வீடியோவில் வந்து ஒரு இன்ட்ரோடக்டரி வீடியோவாக இருந்தது. இந்த சேனல் எப்படி இருக்கும், என்ன பண்ணலாம்னு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. இன்றைக்கி வந்து நான் ஒரு புது விஷயத்தை வந்து பார்த்தேன். அதாவது கேம் புக்குன்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்ட். இது வந்து 1990s வந்து கம்ப்யூட்டர் கேம்ஸ் வந்து ஃபேமஸ் ஆகிறதுக்கு முன்னாடி வந்து வெளிநாட்டில் வந்து கேம் புக்ஸ் தான் ஃபேமஸாக இருந்தது. கேம் புக்ஸ்னால் ஒரு புக்கு மாதிரி இருக்கும். அதில் நீங்கள் ஒரு கேரக்டர் சூஸ் பண்ணிவிட்டு அந்த புக்கில் வந்து ஒவ்வொரு பேராலையும் வந்து 2 டிசிஷன் ஆர் 3 டிசிஷன் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் எந்த டிசிஷன் சூஸ் பண்ணுறீங்க, உங்களுடைய சாய்ஸுக்கு ஏற்ற மாதிரி அந்த ஸ்டோரி மூவ் ஆகும். உங்களுடைய அட்வென்ச்சரை வந்து நீங்களே டிசைட் பண்ணுற மாதிரி இருக்கும். அது வந்து ஒரு பென் அண்ட் பேப்பர் கேம் மாதிரி இருக்கும், நல்லா இருக்கும். அதில் எனக்கு ரொம்ப பிடிச்ச கேம் வந்து லோன் வுல்ஃப்னு சொல்லிட்டு ஒரு சீரீஸ், ஜோ டெவரோடையது. நான் ஒரு புக்கு தான் பார்த்துருக்கேன், ஏன்னா நான் கம்ப்ளீட் பண்ணல, அது ரொம்ப டஃப்பாக இருக்கும். லோன் வுல்ஃப் அதோ காட்டுறேன். இதுதான் இவங்களுடைய ஃப்ளைட் ஃப்ரம் த டார்க்னு சொல்லிட்டு ஒரு ஃபஸ்ட்டு புக் இருக்கும். இது ரொம்ப நல்லாயிருக்கும். இது ஒரு மாதிரியான சூப்பரான சீரீஸ் மாதிரி இருக்கும், ஃபேண்டசி சீரீஸ் மாதிரி இருக்கும். நீங்கள் ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா நீங்கள் பாருங்கள், நல்லாயிருக்கும். அந்த மாதிரி ஒரு கேம் புக் எப்படி ரெடி பண்ணலாம் டிஜிட்டலாக, HTML CSSன்னு சொல்லுவாங்க, ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ், அதுவாக எப்படி எக்ஸ்போர்ட் பண்ணி அப்லோட் பண்ணலாம் வெப்சைட்லன்றதை பற்றி பார்க்கலாம். அதுக்கு நான் யூஸ் பண்ணுற சாஃப்ட்வேர் வந்து ட்வைனரின்னு சொல்லிட்டு, அது வந்து ஒரு ஓப்பன் சோர்ஸ் ஃப்ரீ சாஃப்ட்வேர். நீங்கள் ஃப்ரீயாகவே யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் யாருக்கும் எந்த விதமான ஃபீஸும் பே பண்ண தேவையில்லை. நான் வந்து இதை காட்டுறேன், அந்த சாஃப்ட்வேர். ஸோ இந்த வெப்சைட்டில் தான் போய் நீங்கள் டவுன்லோட் பண்ணணும். ஒன்று நீங்கள் ஃப்ரீயாகவே வந்து ப்ரௌசரில் யூஸ் பண்ணிக்கலாம், உங்களுடைய ப்ரௌசர் இதுவும் இருக்குது. இல்லைனா நீங்கள் வந்து டெஸ்க்டாப் அப்ளிகேஷனாகவும் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இவங்க வந்து நிறைய டுட்டோரியல்ஸும் கொடுத்துருக்காங்க. அவங்களுடைய நிறைய ஃபார்மேட், ஸ்டோரி ஃபார்மேட்டுக்கு ஏற்ற மாதிரி டுட்டோரியல் கொடுத்துருக்காங்க, நல்லாயிருக்கும். நான் வந்து ஒரு கேம் எப்படி ரெடி பண்ணணுன்னு உங்களுக்கு காட்டுறேன் சிம்பிளாக. இதுதான் அந்த சாஃப்ட்வேர், இப்படி தான் இருக்கும். இங்கே போய்ட்டு ஒரு புது ஸ்டோரி, லைக் நியூ ஸ்டோரி க்ரியேட் பண்ணுறேன். இல்லை இப்படி தான் இருக்கும் இன்டர்ஃபேஸ். நீங்கள் வந்து இது டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா ஸ்டார்டிங் பேஜ் வரும். இங்கே நீங்கள் ரீநேம்னு கொடுத்து இதை வந்து இன்ட்ரொடக்ஷன் அப்படின்னு நான் மாற்றுறேன். ஓகே, இது வந்து ஹலோ, திஸ் இஸ் மை ஃபர்ஸ்ட் ஸ்டோரி நான் கொடுத்துட்டு விட்டுட்டேன். இப்படி தான் நீங்கள் ஒரு ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் பேஜ் இருக்கும். அடுத்தடுத்த பேஜ் எப்படி கிரியேட் பண்ணலான்னா, ஒன்று இப்படியும் கிரியேட் பண்ணலாம். இங்கே போயிட்டு செகண்ட் பேஜ் கண்டென்ட் ரீநேம் பண்ணிடுங்க செகண்ட்னு சொல்லிட்டு. இப்போ நான் இங்கேருந்து இங்கே எப்படி லிங்க் பண்ணலான்னா, இந்த ஃபஸ்ட் பேஜ் போயிட்டு 2 ஸ்கொயர் ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணிட்டு செகண்டு பண்ணிட்டு நீங்கள் விட்டிங்கன்னா பாருங்கள், இங்கே ஒரு ஆரோ மார்க் மாதிரி காட்டுதா, இந்த மாதிரி நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு இங்கே செகண்டுன்னு வராமல் இங்கே ஒரு டெக்ஸ்ட் இருக்குன்னா, அந்த டெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணோன்னா அந்த செகண்ட் பேஜ் பண்ணால் நெக்ஸ்ட் பேஜ் போட்டு ஒரு ஆரோ சிம்பிள் போட்டோன்னா வந்துடும். நீங்கள் டெலிட் பண்ணிக்கலாம். செகண்ட் பேஜ் நீங்கள் வந்து இதை வந்து டெஸ்ட் பண்ணுறதுக்கு வந்து நான் என்ன பண்ணுறேன்னா, பில்டுன்னு போயிட்டு ஃபைல் வந்துடும். இந்த ஃபைலை வந்து நீங்கள் ஃபைல் மேனேஜரில் போனீங்கனாலே உங்களுக்கு கிடைக்கும். இந்த ப்ளே அதோடைய பாத்தை வந்து காப்பி பண்ணிவிட்டு உங்கள் க்ரோமில் போயிட்டு ஒரு புது டேப் ஓப்பன் பண்ணிக்கோங்க, இதை பேஸ்ட் பண்ணிக்கோங்க. அதில் வந்து இந்த இது வரும், கோட்ஸ் வரும், அதை ரிமூவ் பண்ணிவிட்டு நீங்கள் என்டர் கொடுத்தீங்கன்னா இந்த கேம் வந்துருச்சு பாருங்கள். நெக்ஸ்ட் பேஜ் கிளிக் பண்ணால் இந்த மாதிரி வந்துடும். இது வந்து ஒரு சூப்பராக இருக்கும். ஏன்னா இதில் வந்து நான் 2-3 கேம் நான் அப்போ ஒரு 1 இயர் முன்னாடி நான் ரெடி பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து இந்த மாதிரி கேம்ஸ்லாம் ரெடி பண்ணணும்னு ஆசையாக இருக்குது, உங்கள் ஸ்டோரிஸை வந்து மற்றவங்களுக்கு வந்து ஷோகேஸ் பண்ணோன்னா நீங்கள் இதில் யூஸ் பண்ணலாம். இது ஒரு ரொம்ப ஃப்ரீயான சாஃப்ட்வேர். இதில் வந்து ஒரு டீட்டெயில்டு டுட்டோரியல், இமேஜஸ் எப்படி ஆட் பண்ணணும், ஆடியோ எப்படி போடணும், எப்படி வந்து பப்ளிஷ் பண்ணலாம், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் உங்களுக்கு வேணும்னா, ஒரு டீட்டெயில் வீடியோ வேணும்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நான் வந்து ஒரு டீட்டெயில்டு ஒரு 1 hour 2 hour டுட்டோரியல் நான் உங்களுக்கு ரெடி பண்ணி ஷேர் பண்ணுறேன்.
நீங்கள் எப்படி பப்ளிஷ் பண்ணலான்னு ஒரு ஐடியா கொடுக்குறேன். நீங்கள் வந்து ஒன்று itch.ioன்னு சொல்லிட்டு ஒரு வெப்சைட் இருக்குது. அங்கே வந்து நிறைய கேம்ஸ் வந்து HTML கேம்ஸ் வந்து பப்ளிஷ் பண்ணுவாங்க, ஹிந்தி கேம்ஸ்லாம். நீங்கள் அங்கே வந்து நீங்கள் உங்களுடைய கேம்ஸை வந்து ஆட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா GitHub பேஜஸ்ன்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. அதாவது GitHubல போயிட்டு உங்களுடைய HTML ஃபைலை வந்து அப்லோட் பண்ணிட்டீங்கன்னா அதை வந்து நீங்கள் வந்து ஒரு வெப்சைட்டாக நீங்கள் மாற்றலாம் GitHub பேஜஸ் மூலயமா செட்டிங்ஸில் போயிட்டு. அந்த மாதிரி நீங்கள் வந்து ஃப்ரீயாக வந்து உங்களுடைய கேமை வந்து ஷோகேஸ் பண்ணலாம் மற்றவங்களுக்கு. ஸோ இதுதான் இன்றைக்கி நம்ம பார்த்துருக்கோம். இது மாதிரி நிறைய ஒரு புது விஷயங்கள் நீங்கள் தெரிஞ்சுக்கணும், உங்களுடைய ஐடியாஸ் வந்து எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுற மாதிரியான விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் நிறைய விஷயங்கள் சொல்கிறேன். நீங்கள் இந்த மாதிரி ஏதாச்சும் கேம் புக் ரெடி பண்ணிங்கன்னா நம்மளுடைய ரெட்டிட் கம்யூனிட்டியில் வந்து நீங்கள் போடலாம். RK ஸ்குவாடுன்னு சொல்லிட்டு நீங்கள் சர்ச் பண்ணிங்கன்னா வரும். லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இது எல்லாத்தோட லிங்க்கும் நான் தரேன், நீங்கள் போய் பாருங்கள். ஸோ தேங்க்யூ. நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம்.